சிடி ஸ்கேன் ஒரு இளம் குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுக்க வரும்போது டாக்டர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? மொபைல் போனை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் மொபைல் போனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சரும் இப்பொழுது மொபைல் போனை தான் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பார்க்கறதே இல்லை. முதலமைச்சருக்கு அது வேலையே இல்லை. எல்லாமே போய் இந்த ஆட்சி எதையுமே செய்யல. நீங்க தமிழ்நாட்டுக்கு விட்டுருங்க. கோயில்பட்டிக்கு சிறப்பு மின் இணைப்புகள் தாங்கள் தருவோம் என்று சொன்னாங்க. சிறப்பு மின் இணைப்புகள் இதுவரைக்கும் தந்திருக்காங்களா? இதுவரையிலும் தருவோம். கன்னிகா மதவு சீரமைச்சு விருதுநகர் கோயில்பட்டிக்கு தனி கால்வாய் அமைத்து தண்ணி கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்குது. ஏதோ நான் சொல்லல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தால் அதுல இருக்கும். அந்த தேர்தல் அறிக்கையில அன்னைக்கு கூட இருந்து அதை தயார் செய்து என்னுடைய பக்கத்தில் இருக்கிற அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். இங்க கடலோர மாவட்டம் நிறைய இருக்குது. 2 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கட்டி தருவோம் என்று சொன்னார்கள். ஒரு நபருக்கு கூட கிடையாது. ஆனா மோடி இதே மாவட்டத்தில் 2500 பேருக்கு மோடி வீடு கொடுத்திருக்கிறார். இதே மாவட்டத்தில் 2500 பேருக்கு அவர்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா திட்டக்குளம் என்கிற ஊர்ல தூண்டில் விளைவு அமைப்போம் என்று சொன்னார்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. நீங்க அந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். திட்டக்குளத்துக்கு ஒரு தூண்டில் விளைவு தருவோம், கடலோர மாவட்டங்கள் தருவோம்னு சொன்னாங்க. இது ஒண்ணு தரல. இது விடியாத அரசு. இது ஒரு மோசமான அரசு. இந்த அரசு நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும்.